எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்காததுக்கு என்கிட்ட என்னெல்லாம் தடையாக இருக்கோ அதை எடுத்து போடுங்கப்பா. ஏசப்பா இந்த உலகம் எங்களுக்குள்ளே நிறையா இருக்குது ஆண்டவரே, அந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க. நாங்கள் நிறைய பாவம் பண்ணிட்டோம்ப்பா. உங்களுக்கு தெரிஞ்சோ உங்களுக்கு தெரியாமலையும் நிறைய பாவம் பண்ணிட்டோம். எங்கள் கண்களால் நாங்கள் தப்பானதை பார்த்துட்டோம், எங்கள் கைகளால் நிறையா இது செஞ்சுட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா. உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க அப்பா. என்னை கழுவும் உம் ரத்தத்தாலே சுத்திகரியும் உம்மாவியாலே. எல்லாரும் கேட்போமா? என்னை கழுவும் ஏசப்பா, என்னை கழுவுங்க ஆண்டவரே உம் ரத்தத்தால். கரங்களை உயர்த்தி சுத்திகரியும் உம்மாவியாலே. என்னை கழுவும் நான் சுத்தமாவேன், சுத்திகரியும் நான் தூய்மையாவேன். என்னை கழுவும் நான் சுத்தமாவேன், சுத்திகரியும் நான் தூய்மையாவேன். உம்மை போல என்னை மாற்று ஏசப்பா. உம்மை போல என்னை மாற்றுங்கன்னு கேட்போமா? போல் என்னை மாற்று. வாஞ்சியா கேளுங்க ஏசப்பா. உம்மை போல் என்னை மாற்று, இயேசுவை போல, இயேசுவை போல் என்னை. ஓ என்னை தள்ளாதிரும், சுத்த ஆவியை விலக்காதிரும். அப்பா என்னை தள்ளாதிரும் ஐயா, என்னை தள்ளாதிரும். சுத்த ஆவியை, சுத்த ஆவியை விலகாதிரும். பரிசுத்த இருதயம் தாங்கப்பா, பரிசுத்த இருதயம் என்னில் தாருமே. நிலைவர ஆவியை புதுப்பியுமே. பரிசுத்த இருதயம் என்னில் தாருமே. நிலைவர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும் நான் சுத்தமாவேன், சுத்திகரியும் நான் தூய்மையா. வாஞ்சை கேளுங்க பார்ப்போம். என்னை கழுவும் நான் சுத்தமாவேன், சுத்திகரியும் நான் தூய்மையாவேன். உம்மை போல் நீங்க மட்டும் கேளுங்களேன் ஏசப்பா. உம்மை போல் என்னை மாற்று, இயேசுவை போல் உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். பாவங்களை எண்ணாதிரும், என் அக்கிரமங்கள் நீக்கி அருளும். என் பாவங்களை எண்ணாதிரும், என் அக்கிரமங்கள் நீக்கி அருளும். கிருபையினால் என்னை இறங்கிடுமே, இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. கிருபையினால் எனக்கு இறங்கிடுமே, இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். என்னை கழுவும் நான் சுத்தமாவே,
சுத்திகரியும் நான் தூய்மையாவே என்னை கழுவும் நான் சுத்தமாவே ஆமே நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்று இயேசுவை போல உம்மை போல் என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை மாற்றிடும் என் உதடுகள் திறந்தருளும் உம் புகழை நான் அறிவித்திட இயேசுவை புகழுங்க பார்ப்போம் உதடுகள் திறந்தருளும் இயேசுவின் புகழை நான் அறிவித்திட ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் உற்சாக ஆவியனை தாங்க செய்யும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் உற்சாக ஆவியனை தாங்க செய்யும் என்னை கழுவும் நான் சுத்தமான வாய்களை திறந்து கேட்போமா ஆமே நான் உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே என்னை நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் உம்மை போல எஸ் ஜீசஸ் உம்மை போல நாங்க மாறணும் ஆண்டவரே உம்மை வாஞ்சா கேளுங்க ஏசப்பா உங்களை போல நான் மாறணும் ஆண்டவரே என்னை மாற்று அப்பா உம்மை போல் என்னை மாற்றிடும் நீ மாத்திரம் போதும் இயேசு மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா இந்த உலகம் எனக்கு வேண்டாம்ப்பா நீ மாத்திரம் கரங்களை உயர்த்தி நீ மாத்திரம் ஏசப்பா நீங்க மாத்திரம் போதும் சொல்லுங்களேன் ஆமே எனக்கு திரும்பி ஒருக்கா நீ மாத்திரம் போதும் எனக்கு நீ மாத்திரம் போதும் இயேசுவே நீ மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீ மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் தாழும் புகழா சுகமானோம் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவை எல்லாம் சந்திப்பீர் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு அந்த உண்மையுள்ள இருதயத்தை தான் இயேசுப்பா பார்க்கிறார் நீங்க உண்மையா கேட்கும் போது இயேசுப்பா கண்டிப்பா உள்ளத்துக்குள்ள வருவார் எனக்கு இயேசுவே நீரே என் ஆத்மநேசர் என்
கூந்தீர் என்னையே மீட்க உம்மையே உங்க அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும். இயேசுக்காக வாழுவீங்களா? என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். ஆமென். எங்களை நேசிக்கிற, எங்களை மன்னிக்கிற, எங்களை தாங்குகிற ஏசப்பா நீங்க மாத்திரம் போதும். எல்லாரும் சொல்லலாமா? ஏசப்பா நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எவ்வளோ நேரங்களை நாங்கள் விழுந்து போகிற நேரத்தெல்லாம் எங்களை தூக்கி எடுத்தீங்களே ஏசப்பா. நீங்கள் மாத்திரம் போதும். என் வாழ்நாள் முழுதும் நான் ஏசப்பாக வாழுவேன், ஏசப்பாக்காக நான் வாழுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களை கையை உயர்த்தி திரும்பி ஒருக்கா சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும். ஏசப்பா நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஏசப்பா உங்கள் பிரச்சனத்துக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வர்ஷிப் ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்க, எங்கள் கூட நீங்கள் வாசம் செஞ்சீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. மீதியான நேரத்தை ஃபுல்லாக நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. இப்பொழுதும் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள். சந்தோஷமாக சொல்கிறா ஜெனிஷ். ஓகே, ஆண்டவரோட செய்தி இப்போ கேட்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க பரலோக தகப்பனே. அப்பா அந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. அப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை ஆராதிக்க துதிக்க உங்கள் வார்த்தை கேட்க வந்திருக்கோம் ஏசப்பா. அப்பா கேட்க வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஏசப்பா. அடிமையை மறைச்சி நீங்களே பேசுங்க ஏசப்பா. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒருத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 9:6. நன்றி. அப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். இங்கே பார்க்குறோம், இப்போ சவுலாக தான் இருக்கான். எங்கே போயிட்டுருக்கான்? தமஸ்குக்கு போயிட்டுருக்கான். தமஸ்குல ஆண்டவர் தொடுறாங்க. ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் அங்கே சவுல்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவன் பயந்து நடுங்கி கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இந்த கேள்வியை யாரெல்லாம் கேட்டிருக்கா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க அப்படி மனசில் நினச்சி ஃபீல் பண்ணி யார் கேட்டிருக்கா? யாருமே கேட்டது இல்லையா? அதை கேட்டிருக்காங்க. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கோல்ஸ் வச்சுருப்போம், நம்ம நிறைய யோசித்து வச்சுருப்போம். ஆனால் நம்ம என்ன தான் நினச்சாலும் ஆண்டவரோட கையில் தான் இருக்குது. ஆமென், ஆமென். ஆண்டவரோட சித்தத்தை நம்ம அறியணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். ஆண்டவரோட சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் அறியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தை கீழ்ப்படியணும். வேற சொல்லுங்க, சும்மா அர்ப்பணிக்கணும். வேற இல்லை, ஆண்டவரோட வார்த்தை கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். வேற ஜெபிக்கணும். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கணும்.
ஆண்டவர் நம்மகிட்ட வந்து நிறைய மீடியம்ஸ் மூலமாக பேசுவாங்க. இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாங்க, பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவரோட வார்த்தை மூலமாக நம்மகிட்ட பேசுவாங்க. அதே போல் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் மூலமாகவும் நம்ம அம்மா அப்பா வந்து ஜெபிக்கும் போதும் அது மூலமாக பேசுவாங்க. பவுலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான், நான் என்ன சித்தமாக இருக்கிறீங்க என்று கேட்குறான். அப்போ ஆண்டவர் உடனே சொல்கிறாங்களா என்ன சித்தமாக இருக்கிறீங்க? சொன்னாங்களா? இல்லை, சொல்லலை. அவன் என்ன பண்ணுறான், தமஸ்கு பட்டணத்துக்கு போய் 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர், சாப்பிடவும் இல்லை, எதுவுமே பண்ணலை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறப்போ ஆண்டவர் வந்து அனனியா மூலமாக பேசுகிறாங்க. அனனியா மூலமாக சவுல்னு ஒருத்தன் வந்து இப்போ ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கிறான். அவன் கண்ணை தொட்டு அவனுக்கு வந்து பிளைண்ட் ஆகிட்டான், கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அவன் கண்களை சுகமாக்கு, அதே போல் நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா. அதே போல் அனனியா வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, சுகம் நடக்குது. அப்போ தான் ஆண்டோட சித்தம் என்னென்னு அனனியா மூலமாக பவுலுக்கு வெளிப்படுது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்டர்ஸாக இருக்கட்டும், எதுக்கு அம்மா அப்பா இப்படி சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல் பேசில கேட்க முடியாது, அவங்க பூமர் அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்க மூலமாக நம்மளை பேசிகிட்டு இருக்காங்க. கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. கேம் விளாடாதுன்னு சொல்லுவாங்க, படத்துக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க, ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கஷ்டத்தில் தாண்டி வந்தால் தான் ஆண்டவரோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நேற்று இந்த செய்தியை குறித்து நான் கொஞ்சம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கேரக்டரை பற்றி நான் வாசித்தேன். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். யாருக்குள்ள ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க ஒரு பெரிய நர்ஸாக இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை குறித்து வாசிக்கும் போது அவங்க நல்ல ஒரு பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஃபேமிலியில் இருக்கிறப்ப நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க ஆண்டவர் ஒரு நாள் காலையில் பேசினாங்களாம், இந்த புகழ்ச்சி எல்லாமே இல்லாமல் எனக்காக நீ வந்து ஊழியம் செய்வியா அப்படின்னு கேட்டப்போ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து அதுக்கு அர்ப்பணித்தாங்க. அந்த சித்தத்துக்கு அப்படியே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்தப்போ என்ன நடந்துச்சுன்னா, பல ஆயிரம் மக்கள், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் நிறைய பேர், அப்போ கிரிமியன் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. thousands ஆஃப் சோல்ஜர்ஸ் செத்து போயிட்டு நிறையா இன்ஜூர்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்க டீம்லாம் போய் நிறைய ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸை வந்து காப்பாற்றினாங்க. ஆண்டவரோட சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணித்து நம்ம கேட்கும் போது என்ன நடக்கும்னா, முதலாவது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன், ஆமேன். பவுலோட வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், ஆண்டவரோட சித்தத்தை அவன் அறிஞ்சோன்னே அவன் வந்து ஒரு டிலே பண்ணலை. வாசிப்போம், அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. ஆமேன். ஆண்டவர் சித்தத்தை அறிஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி டிலே பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே, ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சிச்சுல. இப்போ கூட ப்ராஃபட் வந்தாங்க, ஆண்டவர் நிறைய பேருக்கு ப்ராஃபஸிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நமக்குள்ளே மூடி வச்சுருக்கக்கூடாது. ஓகே, அப்போனா இப்போ நம்ம பண்ணலாம், அதுக்கு இப்போவே ரெடி ஆகணும், இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாராக. பவுல் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பைபிள் வாசிக்கிற ஏகப்பட்ட புக்ஸ் நிருபங்கள் எழுதியிருக்காங்க. 2-3 புக்ஸ் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்க மக்களுக்கும் இப்போ நம்ம வாசிக்கிறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், நம்ம நல்லா ரசிக்கப்பட்டிருக்கோம். அதனால் நிறைய பல லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இது மூலம் ரசிக்கப்பட்டிருக்காங்க. பவுலோட காலகட்டத்தில் யூதர்கள் மட்டும் இவங்க வார்த்தையை கேட்டு ரசிக்கப்படல, பல புறஜாதி ஜனங்கள் மத்தியிலையும் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அவங்கள ரசிக்கப்பட்டு ஆண்டவரோட பிள்ளையானாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா ஆண்டவரோட சித்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அர்ப்பணிக்கணும், அதற்காக செயல்படணும். அதுக்காக ஒரு சோம்பேறியாகவே இருக்கக்கூடாது. நம்ம பழைய பாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் நிறையாவே இருக்கும், மாற்றுறது கஷ்டம்தான். நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கும். வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், படங்கள், கேம்ஸு, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் மாற்றுறது கஷ்டம் தான். இமீடியட்டாக மாற்ற முடியாது, பட் ட்ரை பண்ணணும். ஆவியானவரால் எல்லாமே கூட. நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனம் என்னது? பலத்தினாலும் இல்லை, பராக்கிரத்தினாலும் இல்லை, தேவனால் ஆவியினால் எல்லாம் கூடும். ஆமேன். வாசிங்க, ஏசாயா 42:16. ஆமேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு வந்து பிளான்ஸ் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்காது. இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, நீ டாக்டர் ஆயிடுவ. ஆனால் என் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 48, 50 அந்த மாதிரி தான் இருக்கும்.
அப்போ நமக்கு யோசிப்போம், என்ன நம்ம மார்க்ஸ் இவ்வளோ கம்மியாகிறோமே, நல்லா படிக்க மாட்டேங்கிறோம், ஆண்டவரோட சித்தம் எப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும், இதுக்கு வாய்ப்பே இல்லை. சாராலும் அப்படி தான் நினச்சாங்க. சாரால் பார்த்தீங்கன்னா அவங்க வயசு ரொம்ப பாட்டி ஆகிட்டாங்க, எப்படி வந்து எனக்கு குழந்தை பிறகுன்னு நினச்சாங்க. ஆனால் குழந்தை பிறந்துச்சா இல்லையா? இது அவங்களால பண்ண விஷயமா இல்லைனா தேவனால் பண்ணக்கூடிய விஷயமா? தேவனால் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கோணலான பாதைகள், இருள்கள் எல்லாமே நீக்கி நம்மளுக்கு ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானை வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. வாசிப்போம் ஏசாயா 55:8-9. ஆமென். நம்ம பிளான்ஸ் வச்சுருப்போம். இப்போ டாக்டர் ஆகணும் நம்மளே பிளான் போடுவோம். சரி ஓகே, அப்போ டெய்லியும் நைட்டு 2 hours இது படிக்கலாம், காலையில் 5 o'clock எந்திரிச்சு படிக்கலாம். என்ன தான் நம்ம பிளான் போட்டாலும் அது மிஞ்சி போனால் ஒரு 1 week வருமா, 1 week 2 weeks ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க பிளான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்க, எல்டர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், இவங்க மூலமாக வழி நடத்தும் போது அவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம அடங்கி சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம பிளான்ஸ் என்ன, அவங்க நம்ம நினச்ச பிளான்ஸோடு அவங்க ஹையரான பிளான்ஸ், ஒரு பெஸ்ட்டான பிளானை, நம்மளுக்கு பெஸ்ட்டான ஃப்யூச்சரை ஆண்டவர் கொடுப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரணடைய மாட்டோம். இப்போ வந்து அம்மா அப்பா சொல்கிறாங்க, அம்மா அப்பா வந்து போய் வந்து பால் வாங்கிட்டு வா அப்படின்னா போக மாட்டோம். இந்த மாதிரி ஒரு அடங்காத்தனம், அந்த அடங்காத்தனத்தெல்லாம் மாற்றிட்டு அம்மா அப்பாவுக்கு சரண்டர் பண்ணும். அம்மா அப்பா வந்து நம்மளை கர்த்தரால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவங்க. அதனால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி சரணடையணும். மத்தேயு 26:39 வாசிங்க. நம்மளுக்கு ஏசப்பாவோட கதையை எல்லாத்துக்கும் தெரியும். ஏசப்பா வந்து வல்லமை உள்ள ஆயிரக்கணக்கான பேய்களை துரத்தியிருக்காங்க, பல ஆயிரம் மக்களை வந்து சுகப்படுத்தியிருக்காங்க, ஹீல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வல்லமை உள்ள தேவனே அவங்க பிதாவுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா மாற்றிருக்க முடியும். அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம், இல்லைனா சிலுவையில் அரையவங்கள ஃபுல்லாக அழிச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் பிதாவோட சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தாங்க. கஷ்டமான பாதை தான். ஏசப்பாவே கஷ்டப்பட்டாங்க, வழி இல்லாமலாம் இல்லை. நம்மளை போல் அவங்க மனுஷன், பாடுள்ள மனுஷன்தான். அவங்க சிலுவையில் கண்டிப்பாக வலிச்சிருக்கோம். அது எல்லாமே ஏசப்பாக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுமே ஏசப்பா என்ன பண்ணாங்க, பிதாவோட சித்தத்துக்கு அர்ப்பணித்தாங்க. நம்மளும் நம்ம பிதாவாகி இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே அர்ப்பணிப்போம். பார்த்திங்கன்னா ஆண்டவரோட சித்தத்தை நம்ம கை கொள்ளும் போது முதலாவது என்ன பண்ணணும்னா, நம்ம டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ணாமல் உடனே ஆக்ஷன் எடுத்து பண்ணணும். அதுக்காக ஒரு வைராக்கியம் வேணும். இப்போ ஒரு வைராக்கியம் இல்லைன்னா, ஒரு பேஷனே இல்லைன்னா நம்ம என்ன ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டோனி பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு. என்ன தான் அவன் ஸ்கூல் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த டைமில் வந்து பேஷனாக இருந்தனால தான் இந்த டைமில் ட்ரெயின் பிடிச்சி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்க கதை தெரியும். அவ்வளோ பேஷன் இருந்தனால தான் அவன் வாழ்க்கையில் முன்னேறினான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பேஷன் வேணும். ஆண்டோட சித்தத்தை என்ன அறிஞ்சோடனே அந்த பேஷன் நம்மளுக்கு இருந்து அதுக்காக செயல்படணும். அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஏன்னா கண்களை மூடுவோம். வலது கரங்களை அவங்க நெஞ்சில் வச்சுக்கோங்க. அர்ப்பணிப்போம். ஏசப்பா, எல்லாரும் சொல்லுங்கள், சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். இயேசுவே, உங்கள் சித்தம் என்ன நாங்கள் அறிய கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் இல்லை, நீங்களே எங்கள் மூலமாக வெளிப்படுங்க. எங்கள் கூட பேசுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏசப்பா. எங்களால் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. தாழ்த்துக்கிறோம் ஏசப்பா. வழி நடத்துங்க ஏசப்பா. உங்கள் சித்தம் என்னென்னு அறிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாம் கேளுங்களேன், கொஞ்ச நேரம் கேளுங்க, அர்ப்பணிச்சு கேளுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தம் உணர்ந்து சொல்லுங்க.
உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கைகளில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. மனசுல இருந்து அப்படியே கேளுங்க. என்னை உருவாக்குமே. ஆமென். ஏசப்பா, நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, உங்கள் சித்தத்தை அறிந்து அப்பா உங்களுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு வாஞ்சியாய் அதை நோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களோட பிளான்ஸோட உங்கள் பிளான்ஸ் ரொம்ப பெருசாக ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உங்கள் சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. ஏசப்பா, எங்களோட பிளான்ஸ் வேண்டாம்ப்பா. அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். உங்கள் சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. அந்த நித்திய வீட்டை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை நோக்கி அதே எங்களுக்கு ஒரே கோலாக எங்களுக்கு இருக்க உதவி செய்யுங்கப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லார் மேலேயும் உங்கள் சித்தம் இருக்கிறதுக்காக நன்றி. உங்கள் சித்தம் மாத்திரம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் கஷ்டம் அவங்களுக்கு இருக்குதோ எல்லாமே மாற்றி போடுங்க. அவங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. அவங்கள நீங்கள் வழி நடத்துறீங்க. யாரெல்லாம் சிக்காக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களோ அதை எல்லாம் மாற்றி போடுங்க இயேசுவின் நாமத்தில். அவங்க கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. உங்கள் வார்த்தைக்காய் நன்றி, உங்கள் பிரச்சனத்துக்காய் நன்றி ராஜா. எங்கள் கூட நீங்கள் பேசினதுக்காய் நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.